ஹாய் காய்ஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து நன்மங்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 டீமு லீக் கம்னா போட்டு இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் கேம் பண்ணாங்க. ஸோ ஃபைனல் மட்டும் தான் 6 ஹவர்ஸ் இருந்தது. பட் மற்ற கேம் எல்லாமே வந்து 10 ஹவர்ஸ் கேமு. ஸோ ஒரு சில டோர்னமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடுது. அந்தமாதிரி ஒரு டோர்னமெண்ட் தான் இது. ஸோ மொத்தம் 12 டீம் தான் அப்படின்றதால நிறைய டீம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக விளையாடினாங்க. ஸோ வின்னர் ப்ரைஸ் வந்து 30,000, ரன்னர்ஸ் வந்து 20,000 வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்ட்ரி ஃபீ வந்து 8,000 ருபீஸு. ஸோ வின்னர் ரன்னர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா தளபதி சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பரணி முருகன் அவர்கள், பரங்கிமலை தெற்கு ஒன்றிய நிர்வாகி மற்றும் அவங்களோட இணைந்து பெரியவங்க எல்லாமே பண்ண இந்த டோர்னமெண்ட்டு சூப்பராக வந்திருக்கு. வின்னர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜேகேஎம் நன்மங்கலம் டீம் தான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க, அங்கே ஹடலில் இருக்காங்க. ஸோ ரன்னர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லி கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ மேலும் இது போல் டோர்னமெண்ட்டு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெரி குட் ஈவினிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பித்தோடனே வந்து ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் அப்படியே நானும் நல்லா ஃப்ளோவில் போயிடுவேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராக வந்து நடந்திருக்கு. எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த நல்ல வேலையில் ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ப்ரெசன்டேஷனை. ஓகே. ஸோ இது இந்த யாருக்கான டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தங்க தளபதி அன்பு அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுடைய பர்த்டே டோர்னமெண்ட் நல்லாவே தெரியும். அது முடிஞ்சு ஒரு மாதம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து செலிப்ரேஷன் இன்னும் ஒரு வருஷம் கூட போகும். இது வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எங்கள் அண்ணனுக்காக, நம்ம அண்ணனுக்காக ஒரு ஸ்ட்ராங்காக தளபதிக்காக நடத்தப்பட்ட இந்த டோர்னமெண்ட்டுக்காக இன்னும் நிறைய நடக்கும். ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த டோர்னமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இட்ஸ் பிக் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த டோர்னமெண்ட்டில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் வந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. பிகாஸ் அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பரணி முருகன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத், எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் வந்து இங்கே இருந்த மேலே இருக்க அனைத்து கழக நிர்வாகிகள், உங்களோட நேம் வந்து அவ்வளோ தெரியல அப்படின்னாலுமே சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான டோர்னமெண்ட் இருந்தது, அவங்களுக்காக இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் 2 நாளுமே வந்து அம்பையர்ஷிப் அண்ட் ஸ்கோரிங் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர். ஸோ அது வந்து 1 by 1 வந்து ரிசீவ் பண்ணிக்க மாதிரி கேட்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமார் அம்பையரிங்காக அவருக்கு வந்து ஒரு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஐ ரிக்வெஸ்ட் குமார் அண்ட் ஸ்டேஜ் டு கலெக்ட் யுவர் அவார்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா ப்ரோ, கோபியர் கொஞ்சம் ரமண்ணா, அவர் மேல வந்து அவர் வந்து காதல் பண்றாரு இல்லையா, அவரை நிறைய பேர் காதல் பண்றாங்க இங்க. வினோத் ரொனால்டோ அப்படின்னா அவரு தனியா வந்து சாண்டி இருக்காரு, லிஸ்ட்ல இருக்காங்க. சாண்டி ஒரு 6 அடிச்சாப்ல, இன்னைக்கு ஒரு 110 மீட்டர் போயிருக்காரு. பிக்கஸ்ட் 6 ஆஃப் தி டோர்னமெண்ட். நல்லா ஸ்ட்ராங்கா கிளாப் பண்ணுங்க, ஏன் டவுட்டா ஸ்ட்ராங்கா போடுங்க. அடுத்தது வந்து விக்கி, காலைல இருந்து தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான். விக்கி வா ஸ்டேஜ் வா. வாங்கிட்டு வா. ஸ்கோரிங் பண்ண விக்கி அவர்களுக்கு வினோத் நல்லா விளையாடுறது கூட கை தட்டலாம். அப்படி கூட நான் சொல்லுவேன். நான் அம்பையர் பண்ணியிருக்காரு, ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு, மேட்ச்ல ரொம்ப நல்லா விளையாடிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ரோல் பண்ணியிருக்காரு 2 நாள்ல. வினோத் கும்பனா 2 நாள் கும்பம் வராதனால தான் நல்லபடியா போயிருக்கு. நல்லா காத்தடிக்குது, வீட்டுக்கு சீக்கிரமா போங்க. அடுத்தது வந்து இன்னொரு அவார்டு வந்து அந்த வீடியோ எடுத்து ஜீவா அவருக்கு காலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தான். அவனுக்காக ஒரு சின்ன மொமெண்டம். விக்கி நீ போயிட்டு டேக் அவுட் பண்ணு. நல்ல போலர் வேற அவரு. அடுத்தது வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பிக் சப்போர்ட் பண்ண லட்சுமணன் அவர்களுக்கு வந்து இந்த அவார்டை நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம்.
நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட் முழுக்குமே. அவங்களுக்காக இந்த அவார்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம். பரணி முருகன் சார்பாக மற்றும் இருக்கிற அனைத்து பெரியவங்க சார்பாகவும் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் ஸ்பெஷல் மேட்ச் இது. ஸோ அந்த மேட்ச்ல வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் டீம் ஜேகேஎம்ல இருந்து கார்த்திக். ஆக்சுவலி கத்திங் எழுதி வச்சிருக்காங்க, சாரி, அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கார்த்திக் அவரு அடுத்த அவார்டு வந்து குவார்டர் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். ஸோ இது வந்து இந்த ஜேகேஎம் டீம்ல இருந்து மீனா அவர்கள் வந்து ஸ்டேஜுக்கு வருவாங்க. சாரி, கல்லி கிரிக்கெட்டர் வாங்க வாங்க, கொலை கொத்த மாதிரி பேசுவாங்க, இருங்க மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் இன்னிங்ஸ் அது. ஸோ 55 ரன்ஸ் இண்டிவிஜுவல் விளையாடிருக்காங்க மீனா அவர்கள். மீனா என்கிற வினோத் என்கிற மீனா அப்படின்னு தான் சொல்றாங்க. So followed by Manjo, previous day oda super performer is man of the match award. அதை கலெக்ட் பண்ணிட்டு மாஞ்சோ அவர்களை வெல்கம் பண்றோம். அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் அவார்டு வந்து டீம் வந்து ரொம்ப ட்ரபிள் இருக்கும்போது இன்னைக்கு நாள்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் பண்ண ஒரு வாரியரை வெல்கம் பண்ணலாம். ஸோ மணி ஏவிடி அந்த இன்னிங்ஸுக்கு தாராளமாக நம்ம சொல்லுவாங்க. அவர் விளையாடிட்டு போது பின்னாடி ஏபிடின்ற பேரை பார்த்துட்டே தான் இருந்தேன் நான். அந்த மாதிரி விளையாடுவீங்களா நீங்க? 143 ஏபிடி வாங்க. ஓகே, பெஸ்ட் பர்ஃபார்மருக்கான அவார்ட் கலெக்ட் பண்றாரு மணி அவர்கள். சபாஷ் அப்படியே தொலைல தட்டி சபாஷ். ஸோ அடுத்தது வந்து பெஸ்ட் ஃபீல்டர். ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சொல்லி தான்டா தருவேன். அதுதான் முதல் எவிடன்ஸ். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் ரத்தம் சிந்தி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டிராப்பு 2 டிராப்பாவது மினிமம் வந்துடணும். எனக்கு தெரிஞ்ச 1 லிட்டர் போச்சு நினைக்கிறேன், பாவம் இருக்கு. வாங்க ப்ரோ, ஜேபி ப்ரோ, ரத்தம் சிந்திய வீரனை வெல்கம் பண்றோம் பாருங்க ஸ்டேஜுக்கு. பெஸ்ட் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் இன் லைஃபா? ஓகே, இதுக்கு இந்த சேரப் வந்து கம்மியா இருக்கு, பெரிய சேரப் கொடுங்க ப்ளீஸ். இந்திய ரசத்திற்காக ஒரு சிறப்பான விருது. ஓகே, அடுத்தது வந்து பெஸ்ட் பவுலர் ஆஃப் த சீசன். ஸோ இந்த அவார்டு வந்து ஜேகேஎம் டீம்ல இருந்து மணி அவர்கள். ஏபிடி இன்க்ளூடிங் பேட்டிங்கும் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஆட் பண்றான்னு. ஸோ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் வந்து கேட்டகரிக்கு பண்ண முடியல. ஸோ பவுலர் மட்டும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே ஆல்ரவுண்ட் கேட்டகரி இது. ஸோ அடுத்து இன்னொருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் கேட்டகரி தான். ஸோ இது ரெண்டு மேன் ஆஃப் த சீரியஸாகவே நான் சொல்லலாம். பெஸ்ட் பவுலர் இல்லாமல், பெஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லாமல். ஸோ வினோத் மீனா ஃப்ரம் கல்லி கிரிக்கெட். இது பேட் அண்ட் பால், தி சைட் ரியலி வெல். ரைட்
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளே அவார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஃப்ளாப் பாய்ஸ்க்கு சூப்பராக விளையாடினாங்க. பட் லாஸ்ட் இன் செமிஃபைனல். ஸோ ஃப்ளாப் பாய்ஸ்லேருந்து ஒரு டீம்மேட் வந்து நாங்கள் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறோம். ஐ ரிக்வெஸ்ட் கேப்டன் ஃப்ரம் டீம் ஃப்ளாப் பாய்ஸ். இந்த அவார்டை வந்து பரணி முருகன் அவர்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகி அவர்கள் வந்து மேடையில் இருக்கும் பெரியவங்களோட இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரியலி ஹார்ட் லக் பாய்ஸ். நல்ல ஒரு ஃபைட்டாக இருந்தது. பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் வந்து எப்பவுமே இருக்கும். பட் இருந்தாலும் லேர்னிங்காக எடுத்துக்கங்க. இன்னைக்கு கையில் சூப்பராக விளையாடுங்க, அது மட்டும் வந்து மறந்துடாதீங்க. ஹார்ட் லக் பாய்ஸ். ஸோ அடுத்தது சிஎம் ட்ராஃபி, அன்பனன் ட்ராஃபி, ரன்னர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, சோகமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கல்லி கிரிக்கெட்டர்ஸ் நான் வெல்கம் பண்ணுறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் வாங்க. ஸோ ஃபாலோட் பை அப்படியே ஒன் பை ஒன் டீம்மேட்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் கேப்டன் அண்ட் டீம்மேட், வைஸ் கேப்டன் ரெண்டு பேர் வந்து ட்ராஃபிஸை கலெக்ட் பண்ணீங்க. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறது அன்பு அண்ணன் டாக்டர் சிவகுமார் அவர்கள், பொறங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் மற்றும் மாநில இருக்கும் அனைத்து பெரியவர்கள். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அண்ணன் தம்பி ஒன்னா வந்து வாங்கிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. கூடுதல் தகவல் என்னவென்றால் ஆனந்தனோட தம்பி அவர்கள், அவர் தான் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனந்த் அண்ட் அஜித் ஆனந்த். ஓகே அண்ணன் தம்பி பாட்டு பாட்டு ஏதாவது போடணுமா? வேணாமா? ஓகே. வீட்டுக்கு போனோடனே நான் விளையாட்டியாடா உண்மையாவே அப்படி. ஸோ வெரி வெல் பிளேட் பாய்ஸ். ஓகே, ஒன் பிக் கால் ஆஃப்டர் பிரசன்டேஷன்ல இதுதான் வந்து மிகப்பெரிய காலாக இருக்கும். ஸோ சிஎம் ட்ராஃபி 2026 அன்பனன் ட்ராஃபி. வின்னர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் டீம் ஜேகேஎம் நன்மங்கலம். இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணது அன்பனன் டாக்டர் சி ஆனந்தன் அவர்கள், பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள். கல்லி கிரிக்கெட்டர் ஓகே, இங்கே இருந்துங்க, போயிடாதீங்க. உங்களுக்கும் அது கிளாப் பண்ண அது சேர போயிருங்க. ஜேகேஎம் நன்மங்கலம் மேடையில் இருக்கும் அனைத்து பேர்களும் இந்த அவார்டை வந்து பிரசன்ட் பண்ண மாதிரி கிடைக்கும். டாக்டர் சி ஆனந்தன் அவர்கள் வழங்க டீம் ஜேகேஎம் நன்மங்கலம் பெற்றுக்கொள்கிறது. இதுதான் சேரப்பா, பெருசா விசில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ பையா. என்டைய டீம் எப்படியே வந்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். போட்டோக்கு போஸ்ட் போடுங்க. எல்லாம் கத்தலாம், எல்லாம் ரொம்ப ஒரு 3 2 1 go. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ரெடி போட்டோ எடுக்கறேன். கப்பல் இதுதான் கேட்பீங்க நீங்களா? ஐயா, ஈரமான காத்து வீசுது, கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமா போறதுக்கு வழி விடுங்க. பரணி அவர்களுக்கு பொன்னடை போட்டி கௌரவிக்கின்றனர் சிறப்பு அண்ணன்கள் அனைவர்களும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இணைந்து கொண்ட அனைத்து வெள்ளை உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
எல்லாரும் சேஃபாக வீட்டுக்கு போங்க. நாளைக்கு மண்டே நைட்டு 12 மணி வரலாம் செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. குட் நைட். ஒன்று அறிவிக்கிறேன். கொஞ்சம் கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும். காலில இருந்து மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் சத்தமாக கேட்கலையாம சத்தமாக. அனைவருக்கும் ஸோ இது அண்ணன் வினோத் அவர்களுக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு காரணம் அவர் தான் வந்து ஃபோன் பண்ணி இங்கே வாங்க வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ வினோத்னா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.